வாழ்க வளத்துடன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு பளிச்சிடும் வைரச் செய்தியை வழங்கி வருகின்றோம். இந்த வரிசையில் இன்றைய வைரச் செய்தியின் தலைப்பு பாரசைட். தலைப்பில் கூறப்பட்ட பாரசைட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் ஒட்டுண்ணி. ஒட்டுண்ணி என்றால் ஏதேனும் ஒரு உயிரினம் தன் இருத்தலை தக்க வைத்து கொள்வதற்காக சுயநலத்தோடு மற்றொரு உயிரினத்தை சார்ந்து அல்லது ஒட்டி வாழும் உயிரினம் என்று பொருள். சார்ந்து வாழ்வதில் தவறில்லை. ஆனால் பாரசைட் என்ற ஒட்டுண்ணி தான் சார்ந்திருக்கும் உயிரினத்திடம் இருந்து தனக்கு வேண்டியவை எல்லாவற்றையும் சுரண்டி எடுத்துக்கொள்ளும், துன்பத்தையும் தரும். காலப்போக்கில் இந்த ஒட்டுண்ணி தான் சார்ந்திருந்த உயிரினத்தையே அழித்துவிடும். ஹோஸ்ட், கெஸ்ட் என்று இரு வார்த்தைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஹோஸ்ட் என்பவர் விருந்தளிப்பவர், கெஸ்ட் என்பவர் விருந்துக்கு வந்த விருந்தாளி. வீட்டிற்கு விருந்தாளியாக அல்லது கெஸ்டாக வந்த ஒருவர் விருந்தினை உண்டுவிட்டு கிளம்பி சென்று விட வேண்டும். அவ்வாறில்லாமல் அந்த விருந்தாளி அல்லது கெஸ்ட் என்பவர் ஆணி அடித்தது போல் நீண்ட நாட்களுக்கு தங்கி அந்த வீட்டில் இருப்பவர்களின் வளத்தை சுரண்டி வாழ்ந்தால் அவரை கெஸ்ட் அல்லது விருந்தாளி என்று கூற முடியுமா? முடியாது. இந்த நிலையில் இவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பெயர்தான் பாரசைட் என்ற ஒட்டுண்ணி. நம் உடலில் ஏராளமான நுண் உயிரினங்கள் வாழ்கின்றன. அவைகளில் சில நமக்கு நன்மைகளை செய்கின்றன, சில ஏதும் செய்யாமல் தொடர்பில் மட்டும் இருக்கின்றன, சில தீமை செய்கின்றன. நன்மை செய்யும் நுண் உயிரினங்களை ப்ரோபயாட்டிக் ஆர்கானிசம்ஸ் என்று கூறுகின்றோம். நன்மையும் செய்யவில்லை, தீமையும் செய்யவில்லை, ஆனால் உடலில் தொடர்பில் மட்டும் இருக்கும் நுண் உயிரிகளை கமென்சால் என்று கூறுகிறார்கள். நம் உடலில் பாதுகாப்பாக தங்கி இருந்து கொண்டு தேவையான அனைத்தையும் நம் உடலில் இருந்து பெற்றுக்கொண்டு உண்ட வீட்டிற்கே ரெண்டகம் செய்யும் நுண் உயிரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அறிவியல் சொல்தான் பாரசைட் என்ற ஒட்டுண்ணி. நம் உடலிலும் ஏராளமான ஒட்டுண்ணிகள் வாழ்கின்றன. குறிப்பாக நம் குடலில் மிகுதியான ஒட்டுண்ணிகள் வாழ்கின்றன. குடலில் உள்ள இந்த பாரசைட் என்ற ஒட்டுண்ணிகள் நம்முடைய வளர்ச்சிக்காக, தேவைக்காக நாம் உற்பத்தி செய்யும் ஆற்றலை உறிஞ்சு கொள்கிறது. இது ஒரு வகை திருட்டுத்தனம். இதன் காரணமாக நமக்கு சத்து பற்றாக்குறை உண்டாகி ஆரோக்கிய குறைபாடும் உண்டாகிறது. இந்த ஒட்டுண்ணி தொற்று பிரச்சனை பெரும்பாலான குழந்தைகள் இடத்தில் உள்ளது. எனவேதான் பல குழந்தைகள் போதுமான சத்துக்கள் கிடைக்காமல் ஆரோக்கியமற்ற உடலுடன் வாழ்கிறார்கள். டிவார்மிங் என்ற முறையில் மருத்துவர் மருந்துகள் வாயிலாக குடலை சுத்தம் செய்கின்றார். தொந்தரவு செய்து கொண்டிருந்த பாரசைட்ஸ் நீங்கிய பிறகு குழந்தைகளின் உடல் வளர்ச்சி சீராக இருக்கும். நாமும் பிற மனிதர்களை சார்ந்துதான் வாழ்கின்றோம். சார்புத்தன்மையின்றி நம்மால் வாழ இயலாது. ஆனால் சார்ந்திருக்கும் நபரின் வளத்தை சுரண்டாமல் வாழ இயலும், துன்பம் தராமல் வாழ இயலும். ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை இழிவானது என்று புரிந்து கொண்டு பிறருக்கு துன்பம் தராத, பிறரை சுரண்டாத கூட்டு வாழ்க்கையை வாழ்வோம். அம்மையப்பரின் அருளை பெறுவோம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளத்துடன்.